ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நேற்று நம்ம வந்து ஸ்ருதியோட அக்கா ஊரில் வந்து திருவிழா விளாக் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் அண்ணியோட ஊரில் வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு தான் திருவிழா. இன்றைக்கி வந்து கொடி வந்து ஏற்றுறாங்க. அதுக்காக நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க. அதனால் நம்ம வந்து போக போகிறோம். இன்றைக்கி நைட் வந்து கொடி ஏற்ற போகிறாங்க. அங்கே போயிட்டு எப்படிலாம் கொடி ஏற்றுறாங்க, நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொதுவாகவே தை மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்தோனியார் திருவிழா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். என்ன மீனா தொடர்ந்து திருவிழா விளாகாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக நான் அதை வந்து சொல்லிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து மாரம்பாடி கோயில் கொடியேற்ற திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொடியேற்ற போகிறாங்க, அதுக்காக பார்க்க வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சாரீ ட்ராப்பிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இங்கே தானே வரோம், அதனால் நானே கொண்டு வந்துடுறேன் வராதிங்க அப்படின்னு. அதனால் சாரீ ட்ராப்பிங் வந்து பண்ணியாச்சு, கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு. எங்கள் அண்ணி வந்து இன்னும் வரல, வீட்டில் தான் இருக்காங்க. சரி, நாங்கள் கோயிலுக்கு முன்னாடி போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சாரீ வாங்குறதுக்காக அவங்க வந்து ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். நாங்கள் சிலுவத்தண்ணி இதுக்குள்ள ஒரு சிலுவத்தண்ணி இருக்கலாங்க. இதுதான் மாரம்பாடி பெரிய அந்தோனியார் திருவிழா. தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே அந்தோனியார் திருவிழாவாக தான் வரும். நேற்று நீங்கள் பார்த்த விளாகும் அந்தோனியார் கோயில் திருவிழா தான். இன்றைக்கி இப்போ எடுத்துகிட்டு இருக்க விளாக் வந்து நாளைக்கு வரும். இதுவும் அந்தோனியார் கோயில் திருவிழா. திருவிழா ஆரம்பிக்கல, கொடியேற்றம். ஒருங்க பின்னாடி காமிக்கிறேன், நிறைய கடை வீதி. இந்த திருவிழா தேருக்கு வந்தாத்தே வீட்டில் என்னென்ன இல்லைன்னே நம்மளுக்கு ஞாபகம். இன்னைக்குனாச்சும் அந்த இது வாங்கி கூப்பிட்டு போவோம். கரும்பா கரும்பா கரும்புலாம் ஆமாம், ஒரு பொங்கலுக்கு கரும்பு வாங்கி தரேன் பொங்கலே வாங்கி தரேன். நம்ம வந்து கிழக்கால மாரம்பாடிக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ முதல்ல இருந்தோம்ல, அது வந்து மேற்கால மாரம்பாடின்னு சொல்லுவாங்க, இது வந்து கிழக்கால மாரம்பாடின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு கோயிலே ஒரே சாமி தான் இருக்குது. கொஞ்சம் லாங்கில் இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது கிழக்கு மாரம்பாடி கோயில், அது மேற்கு மாரம்பாடி கோயில். இதில் தான் தங்கத்தேர் இருக்குது. உண்மையான தங்கம் கிடையாது, தங்கத்தேர்னு சொல்லுவாங்க. நானும் அந்த புதுசில் அப்படி தான் நினச்சி, உண்மையான தங்கத்தேராங்க, தொட்டுனாச்சும் மாற்றி வந்துடுறேங்க அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அது தங்கத்தேர் கிடையாது. தங்க விற்கிற வேலைக்கு தங்கத்தேர் இந்த ஊரில் இருந்து தான் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிடுவாங்க எல்லாரும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் திருவிழாவுக்கு தான் தம்பி வந்து வயிற்றுல இருந்தான். இந்த கோயிலுக்கு தான் நடந்து வந்துட்டு அப்போல்லாம் நீர் போய்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்தப்போ. தம்பி வயிற்றுல இருந்தப்போ வேண்டிட்டு போனேன். நல்லபடியாக தம்பி வந்து சிசேரியன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ எங்கள் லியோ ஃபாதர் தான் பேசிகிட்டு இருக்காரு, பூசை நடத்திட்டு இருக்காரு. எங்கள் லியோ ஃபாதர் நம்ம ஃபாதர் தானேங்க வாய்ஸு. இந்த ஃபாதர் மாதிரி யாருமே வர மாட்டாங்க. நமது ஊர் நாட்டாமை ஈசாக்கை அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அந்த இருக்கு பாருங்க தங்கத்தேர். அதுதான் கிழக்கு மாரம்பாடி அந்தோனியார் கோவில். பூசை நடந்துட்டு இருக்கனால எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க. மாப்பிள வணக்கம்டா மாப்பிள. பக்தர்களின் ஆரவாரத்தோடு ஓங்கி உயர்ந்து அமைக்கப்பட்டுள்ள திருத்தல கொடிமரத்தில் மதுரை மறை மாவட்டத்தின் மண்ணின் மேலான நேரகு டாக்டர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் திருக்கடியை முடிவு செய்து கொடியேற்றி வைப்பார்கள். புனிதரின் திருக்கொடியானது நாட்டில் மெல்ல மெல்ல மறக்க
அவனே பாருங்க டாட்டா காமிக்கிறா. எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கோம். மிஸ்யா அவன்யா யோஜி யோஜி இந்த பிள்ளை கூடயே தான் இருப்பேன். ஐயப்படா போய் ஐயப்படி அந்த பக்கம் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். ஒரு பெரியவர்கள் தலைமையில் மாணவர்கள், இளைஞர்கள், பங்கு மக்கள் பக்தர்களின் முழு ஒத்துழைப்போடு இப்பொழுது திருக்கொடியானது ஆலயத்தின் உள்ளே செல்லப்படுகிறது. இப்பொழுது திருக்கொடியானது ஆலயத்தின் உள்ளே செல்லப்படுகிறது. நற்கருணை ஆசி வழிபாடு நற்கருணை ஆசி வழிபாடு துவங்க உள்ளது. வாரம்பாடி மறைவட்ட அதிபர் தந்தை உதவி பங்கு தந்தை திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர், மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை மற்றும் மறை மாவட்ட குருக்கள் தந்தை வாரம்பாடி ஊர்பிரியவர்களின் முன்னிலையில் இப்பொழுது திருக்கொடியானது
கொடியெல்லாம் ஏற்றிட்டாங்க. கொடி ஏற்றுறத நல்லபடியாக பார்த்துட்டு கோயிலில் வந்து லைட் செட்டிங் சூப்பராக போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதை ரொம்ப நேரமாக நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணா அண்ணி கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரதுக்கே மணி வந்து 11:45 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.